ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காயத்ரி சாபி லாபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். என்னால் இவ்வளோ நாளாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் இந்தியா வந்துட்டோம். பட் வந்ததும் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் இன்னும் நிறையா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் எனக்கு ஒரு குட்டி சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் ரெக்கவரி ஆகி எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வீடியோ பண்ணதாக இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி எல்லா பொருளையும் சேல் பண்ணணும், யூஎஸ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளிப் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஷிப்பிங் அனுப்புகிறோம் இல்லையா, திங்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணி கண்டெய்னரில் அனுப்புறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சுருக்கோம், எல்லாம் கட்டல் இருக்குது, பீரோ, இதுமாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்துப்பாங்க. அதுக்காக தான் வந்திருந்தாங்க. கணக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷிப்பிங் டேட்டில் வர அன்றைக்கி ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்திருந்தாங்க. இது ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ரூமு. அங்கேருந்து என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குன்னு பார்க்குறாங்க. அடுத்ததாக எங்களுடைய மாஸ்டர் பெட்ரூம். இங்கே குட்டி பாப்பா தூங்கிட்டு இருந்தா. இவங்க காலையில் ஒரு 7:30 டைமில் வந்துட்டாங்க. அதனால் சரி பாப்பா தூங்குறான்னு லைட் போடாமலே இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஃபுல்லாக இங்கெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக கராஜில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு நாங்கள் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பாப்பா பிறக்கிற டைமில் தான் வந்தோம் இல்லையா. அதனால் எல்லா திங்ஸையும் வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்க முடியல. எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் அப்பப்போ எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம். தேவையில்லாத முக்கால்வாசி ஐட்டம் ஃபுல்லாகவே இந்த கராஜ்லேயே அப்படியே வச்சுட்டோம். ஸோ அதனால தான் இப்படியெல்லாம் அப்படியே போட்ட வாக்கில் அப்படியே இருக்குது. ஸோ இங்கேயெல்லாம் பார்த்துட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக நாங்கள் காலி பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ராஸ்க்கு வரலாம். கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்க வேண்டியது இந்த ஊருக்கு. அம்மாவுக்கு அத்தைக்கெலாம் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறமா எங்கள் வீட்டுக்கு ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கலாம். வீடு கட்டி இப்போ 1 இயர் ஆகுது. சரி ஹாலில் வைக்கிற மாதிரி ஏதாவது வாங்கலாம், சிம்பிளாக தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இந்த டாப் பார்த்திங்களா, உள்ளே வந்ததுமே எனக்கு இந்த டாப் பிடிச்சிருச்சு. அதுதான் அத்தைக்கும் அம்மாவுக்கும் ஒரு டாப் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா டெக்கார் ஐட்டம் பார்க்க போயிட்டோம். இந்த ஏன் இந்த இங்கே ராஸ்க்கு வந்தோம்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா கார் சேலுக்கு போட்டாச்சு ஆன்லைனில். அவங்க நெக்ஸ்ட் டே கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ காரில் என்ன வெளியே வர முடியாது அப்படின்றதுக்காக கார் இருக்கும்போதே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். எங்களுக்கு இந்த தடவை எங்கேயுமே வெளியே போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கே டைமே இல்லை. ரொம்ப பிஸியாக ஷெட்யூல் தான் போயிட்டு இருந்தது. இருந்தாலும் சரி இது மட்டுமாவது போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே ராஸ்க்கு மட்டும் வந்திருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த டெக்கார் ஐட்டம்லாம் தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சரி வீட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் பார்த்தேன். பட் ஹஸ்பண்ட் சதீஷ் பார்த்தீங்க அப்படின்னா புத்தா ஸ்டாச்சு வாங்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. இங்கே வந்ததுலேருந்து பார்த்து எடுத்து கையில் பார்த்துட்டு நானும் அவர் வச்சுருவோம். நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு மட்டும் வச்சுருவோம். வாங்கினதே இல்லை. சரி அதுவே வீட்டுக்கு வாங்கிக்கலாம், அவருக்கு அதுதான் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாரு. சரின்னு அதுதான் பார்த்தோம். பாருங்கள், இதுதான் நாங்கள் சூஸ் பண்ண புத்தா. நான் இது எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பவிஷ்னாவும் ஹஸ்பண்டும் அந்த ஒயிட் கலர் எடுத்தாங்க. அப்புறம் 2ல் எது பெட்டராக இருக்குன்னு பார்த்துட்டு நான் எடுத்ததே சூஸ் பண்ணி இதான் கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி இருந்தது, ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ இந்த புத்தா ஸ்டாச்சுவும் அப்புறம் இன்னொரு 2 ஐட்டம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அங்கேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து வீட்டிலேருந்து கடைக்கு போகும்போது அரௌண்ட் 7 o'clock இருக்கும். 9 o'clock கடை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதாங்க. இன்னும் இருந்தாங்க லாஸ்ட்டு ட்ரிப்பு இந்த காரில் போயிட்டு வரோம். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டேலாம் கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, வேறு ஆப்ஷனே இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போயிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இது நெக்ஸ்ட் டே எடுத்தது சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. கார் பார்த்திங்க அப்படின்னா நேரில் கடையில் கொண்டு போய் கேட்க போனோம். கார் விற்கலாம். இந்த கார் நம்ம யூஎஸ் விட்டு வெளியே எங்கேயும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண முடியாது. அதனால் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கொண்டு போய் கேட்டாங்க. கார் ஷாப்பில் போய் கேட்டதுக்கு நிறையா ரிப்பேர் ரொம்ப வருஷம் ஓட்டிகிட்ருக்கோம் இல்லையா, 5 years வச்சுட்ருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு தான் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறையா டேமேஜஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுறதுக்கே தனியாக அமௌண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறமா சதீஷ் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் பார்த்து அந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்து புக் பண்ணாங்க. அந்த வெப்சைட்டில் காரோடைய மாடலோ இது எந்த இயரில் வாங்கியிருப்போம், எவ்வளோ நல்லா ட்ரைவ் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி மட்டும் பார்த்துட்டு நேரில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க ஓகே கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்க சரி எடுத்துகிட்டு போகிறோன்னு அப்போயே எடுத்துட்டாங்க. இது ரொம்பவே ஈஸியான வேலையாக இருந்துச்சு.
இப்போ பாருங்கள் காரை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. மீன் விற்றுட்டோம் நாங்கள், அதனால தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இருந்தாலுமே வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் இந்த காரில் தான் வந்து எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கோம். இந்த கார் இல்லாமல் எங்கேயுமே வந்து வெளியே வந்து போக முடியாது. அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கும்போது நம்மளால் அந்த காரை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து விற்றுட்டு தான் போய் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்துட்டு இருக்கோம். எனக்காவது பரவாயில்ல, நான் வந்து வீக்கெண்டில் தான் வந்து எப்போயாவது வந்து சதீஷ் கூட வந்து வெளியே போயிட்டு வருவேன். அப்போ தான் வந்து காரில் போவேன். ஆனால் ஹஸ்பண்ட்க்கு வந்து அப்படியே இல்லை, டெய்லியுமே வந்து ஆஃபீஸ்க்கே வந்து இந்த காரில் தான் வந்து போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அவங்களே வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கிறதுனால வந்துட்டு இப்போ காரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கார் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் அதுதான் அவர்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தேன், உங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கா, எப்படி இருக்குது என்ன சொல்லி கேட்டப்போ சொன்னார், ஆமாம்மா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கு வந்து ஒரு கையை உடஞ்ச மாதிரி தான் இருக்குது, பட் என்ன பண்ணுறது, நம்ம விற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ தான் 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு மனசை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு அப்படியே வந்து காரை வந்து விற்றாச்சு. இப்படி தாங்க கார் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இதெல்லாம் இப்போ தான் நானே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் வந்து பார்க்குறேன். அவ்வளோதான், நம்ம கார் கிளம்பிடுச்சு. டாட்டா பாய் சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்ததாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் வந்து சேலுக்கு வந்து சொல்லி வச்சுருந்தோம். இன்றைக்கி வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டே வந்து இப்போ புதுசாக வந்து குடி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்டே கேட்டோம். அவங்க வந்து சரி ஓகே நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இப்போ மதிய வாக்கில் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி அதுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பூஜா மந்திரும் அப்புறமா வந்து வேக்யூம் கிளீனர் அவங்க வேணான்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கம்பல் பண்ணி வந்து கொடுத்துட்டோம். அப்புறம் மைக்ரோவேவ் வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு வந்து சேல் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஆஃபீஸ்லேயே வந்து அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து சொல்லி வச்சுருந்தாரு யார் யாருக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நாங்கள் வந்து வெக்கேட் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து இங்கே உங்களுக்கு வந்து யூஸாக இருந்தது அப்படின்னு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சேல் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் பொருளெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து சேல் பண்ணிட்டோம். இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து லாஸ்ட்டு 2 நாளையில் பண்ண வேண்டிய வேலையாக போச்சு. எல்லாமே சாட்டர்டே சண்டேயில் தான் பண்ணோம். ஃப்ரைடே வரைக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஆஃபீஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து எல்லா பொருளுமே வந்து லாஸ்ட் மினிட் வரைக்குமே வந்து யூசேஜ்லேயே வந்துட்டு இருந்துச்சு. இது இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து யூஸ் பண்ணாமல் வந்து இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி மைக்ரோவேவ் அந்த மாதிரி வந்து எல்லா ஐட்டமும் வந்து லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் 2 நாளையில் மட்டும் எல்லாத்தையும் வந்து சேல் பண்ண முடிஞ்சு அதெல்லாம் வந்து பண்ணிட்டோம். ஏன்னா திங்கக்கிழமை அன்றைக்கி ஷிப்பிங் வந்தாங்கன்னா எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்துட்டு எங்களுக்கு யூஸ் பண்ண முடியாத பொருளெல்லாம் வந்து சாட்டர்டே அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வந்து சேல் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து சண்டே அன்னைக்கு எங்களுடைய பேக்கிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்தியாவுக்கு நாங்கள் பேக்கிங் எடுத்துகிட்டு போகிற பொருளெல்லாம் அவ்வளோதாங்க. அது வந்து அவங்க எல்லாமே வந்து சாட்டர்டே அன்னைக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா நான் வந்து அன்றைக்கே வந்து பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குட்டி பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா, அவள் தூங்குற கேப்லலாம் வந்து அப்பப்போ வந்து ஒரு வேலையாக நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து சமைக்கலை, நாங்கள் கடையில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. எங்களுடைய மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு இது தான். நிறையா பேர் வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹோம் டூர் போட சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. பட் வந்து என்னால் அது வந்து போடுறதுக்கான டைமே வந்து கிடைக்கவே இல்லை. குட்டி பாப்பா பார்த்துட்டு எனக்கு வந்து அதிலே கரெக்டாக இருந்தது. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இதான் வந்து ஒரு கிளாசெட் வார்ட்ரூம் மாதிரி. இது வந்து இந்த ஓனரே வந்துட்டு வீட்டோட ஓனரே வந்துட்டு இந்த மாதிரி வந்து அவரே ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இது ரொம்பவே வந்து இந்த செட்டப் வந்து பிடிச்சிருந்தது. இந்த டோர் வந்து க்ளோசிங் டோர் இருக்கு இல்லையா, அந்த செட்டப் வந்து பிடிச்சிருந்தது. இப்போ வந்துட்டு பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து என்னோடய கிளாத்ஸ் மட்டும்தான் வந்து இந்த பெட்ரூமில் வந்துட்டு இருக்குது. எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஹேங்கரில் போட்டுட்டு டெய்லி வியர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் வந்து இப்படி வந்து மடித்து வச்சுருக்கேன். அது வந்து அப்படி இப்படியும் களைஞ்சு போயிருக்கு. சரி எப்படி எல்லாம் பேக் பண்ண தானே போகிறோன்னு சொல்லி அப்படியே நான் வந்துட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து பாப்பா தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளார மலன்னு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங்க்கு நாங்கள் அனுப்புகிற எல்லா திங்ஸுமே வந்துட்டு ஷிப்பிங்கில் வந்து எங்கே அனுப்புகிறோன்னா இந்தியாவுக்கு தான் அனுப்புகிறோம். ஊருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அனுப்புகிறோம். அங்கேருந்து தான் வந்து நெக்ஸ்ட்டு போகிற ஊருக்கு வந்து என்னென்ன பொருள் தேவையோ அது வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஊருக்கு தான் வந்து எல்லா திங்ஸும் வந்து போக போகுது. அதுக்கு தனியாக வந்துட்டு அதெல்லாம் வந்து ஹேங்கரில் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுறலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா அது வந்து ஷிப்பிங்க்கு வந்து அவங்களே பண்ணும்போதே ஹேங்கரோட அப்படியே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எடுத்து வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து பேக்கிங்க்கு கொஞ்சம் எடுத்துக்கிற திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நாங்கள் இந்தியாவுக்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறது வந்து அதுக்குள்ளான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் வந்து பேக் பண்ண வந்து எடுத்துக்கிட்டேன்.
ஷிப்பிங்கில் போடுற திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2 to 3 monthsே வந்துட்டு ஆகும் நம்ம கைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு செகண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எல்லாமே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே வந்து புரியாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் சரி நம்ம தான் வந்து எடுத்து வச்சாகணும், வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காம் ஆகிட்டு எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி லக்கேஜில் கொஞ்சம் லக்கேஜுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஷிப்பிங்க்கு தேவையானதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அது ஒரு சைடாக வந்து வச்சுட்டு டொனேஷனுக்கு வந்து கொஞ்சம் கிளாத்ஸ்லாம் வந்து எடுத்து கொடுத்துர்லாம். நம்ம யூஸ் பண்ணாததெல்லாம் வந்துட்டு ஏன் வந்து அது வந்து வேஸ்ட்டாக எடுத்து வச்சு அட்லீஸ்ட் வந்து டொனேஷனுக்கு கொடுத்தா யாராவது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக வந்து ஒரு கவரில் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தாங்க தனித்தனியாக வந்து செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதே பெட்ரூமில் தான் கீழே வந்து குட்டி பாப்பாவோடைய டைப்பர் வைப்ஸ்லாம் எடுத்துகிட்டேன். இங்கே தான் வந்து படுத்துங்கிறாலே இது வந்து நைட் டைமில் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும். டைப்பர் வைப்ஸ்லாம் இந்த க்ளாசட்லேயே உள்ளே வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதையும் எல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். சதீஷ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பாப்பா முழிச்சாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் வந்து குட்டி பாப்பா பார்த்துக்கிறதுனால நான் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதே மாதிரி லன்ச்சு ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபேர்வெல் வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வெளியே கூப்பிட்டு போகிற பிளான் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளார நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு வரப்போவே வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பாக்ஸஸ் வாங்கிட்டு நம்ம எதாவது ஃபங்க்ஷன் அப்போ போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, எத்னிக் வியர்ஸ்னு அந்த மாதிரி பாப்பாவோடதெல்லாம் தனியாக என்னோடது தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வந்து வச்சுக்கிட்டோம். போடுற ட்ரெஸ் டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸை மட்டும் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது வந்து எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் அவுட்டிங் போனப்போ. அது வந்து சரி எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் பவிஷ்ணா வந்து எடுத்து போடாதீங்க, இதை வந்து நான் பெருசான வாட்டி போட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டா. சரி ஓகேன்னு வந்து எடுத்து வச்சுட்டு அந்த ரூமில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து இந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து இங்கே வந்து ஒரு 2 பீரோ வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து பவிஷ்ணாவோடைய ட்ரெஸ்ஸும் குட்டி பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் வந்துட்டு இருக்குது. இவங்களது எடுத்தால் எக்கச்சக்கமாக குட்டி குட்டியாக நிறையா துணி வந்து வந்துகிட்டே இருந்ததுங்க. அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் நான் இப்போ வந்து ஏன் வந்து ஆக்ஷனில் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பல்லு வலிங்க. திடீர்னு சடனாக வந்து பல்லு வலி வந்துருச்சு. அதுக்காக வந்து ஜெல் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து பேசாமல் வந்து அமைதியாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ரூமே பாருங்கள் கஜன்னு இருக்க. டக்குன்னு இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீனப் பண்ணி சாட்டர்டேவே வந்து அந்த துணி கிளாத் எடுத்து வைக்கிற வேலை வந்து முடிச்சிட்டேன். அடுத்ததாக வந்து சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்கலான்னு வந்துட்டு சாட்டர்டே ஈவினிங்கே வந்து ஃப்ரெண்டு பாரதி வந்து வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து இந்த பேண்ட்ரி ரூமில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து எடுத்து வைக்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்திங்களா, அதெல்லாம் நான் வந்து அரிசி கோதுமை மாவு அதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் பிளாஸ்டிக் பாக்ஸஸ் அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி சாட்டர்டேவே கொடுத்துட்டாங்க. சண்டே அன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா இதெல்லாம் எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு எங்களுக்கு வந்து இந்த நெக்ஸ்ட்டு ஷிப்பிங் முடித்ததுக்கப்புறமா ஒரு 2-3 டேஸ் வந்து நாங்கள் இதே வீட்டில் தான் வந்து இருக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சமைக்கிற ஐட்டம்ஸாக ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தக்காளி தொக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மாவு பேட்டர் அரைச்சி வைக்கிறது இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி அப்படியே சைட் பை சைடு வந்து அந்த வேலையை வந்து பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் தான் வந்து சாட்டர்டே சண்டே வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3 டேஸ்க்கு எங்களுக்கு வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஷிப்பிங்லாம் வந்துட்டு மண்டே அன்னைக்கு வருவாங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து நீங்கள் வீடு வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது அப்படியே சும்மா ஒரு வியூ மாதிரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆல்ரெடி கிச்சன் ஹால் வந்து நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பெட்ரூம் வந்து இன்றைக்கி எடுத்து வைக்கும்போது அப்படியே சுமாராக வந்து காமிச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து பேக் யார்டு. இது வரைக்கும் இருந்த வீட்லேயே இந்த வீடு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சமான வீடு. இது எங்களுக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ரிலாக்ஸ்டாக நம்ம வீடு அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நாளாக வந்து அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்துட்டு இங்கே வந்து இருந்தது ஒரு மாதிரி திருப்தியாக ஹாப்பியாக வந்துட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் இருந்தாலும் நல்லா ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு இந்த வீட்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி வந்து ஷிப்பிங்லலாம் பேக் பண்ணாங்கன்றதை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.